ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேகில நூடுல்ஸ் எப்படி பண்றது தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல. அது கூட நான் ஒரு எக் சேர்த்தி ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து மேகி வந்து செய்ய போறேங்க. இப்போ இது எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க. ஓகேங்க, இப்போ எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாங்க. இப்போ அடுப்புல ஒரு டவா வச்சிருக்கீங்க. இதுல ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிச்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம மற்ற பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வந்து லைட்டா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயங்க. இது ஒரு மீடியம் சைஸ் அளவு எடுத்திருக்கேங்க, பெரிய வெங்காயம். இது சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கீங்க, இதை சேர்த்திக்கலாங்க. இதையும் வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்திக்கிறேங்க. நம்ம வந்து மேகில இருக்கிற மசாலாவும் சேர்த்துவோங்க, அதுலயும் உப்பு காரம் இருக்குங்க. அதனால நம்ம வந்து கம்மியா சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. இது வந்து நல்லா கலர் கொடுக்குங்க, அதுக்காக இந்த மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. நீங்க நார்மல் மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாங்க. ஆனா நீங்க பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க, காரம் வந்து ஜாஸ்தியாயிருங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா மேகில இருக்கிற மசாலாவும் போடுவோம், அதனால நீங்க வந்து பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளியோட. இப்போ இதுல ஒரு முட்டை வந்து நம்ம உடைச்சு ஊத்திக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா முட்டையை வந்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு பேக்கெட் மேகி எடுத்திருக்கேங்க. இது ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்காக நான் செஞ்சுட்டு இருக்கேங்க. நீங்க வந்து நிறைய பேத்துக்கு செய்யணும்னா நீங்க வந்து அளவுகளை வந்து நீங்க வந்து அதிகப்படுத்தி செஞ்சுக்கோங்க. இப்போ இதுல ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்திக்கிறேங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இப்ப நம்ம மேகில கொடுத்த நம்ம மசாலா பாக்கெட்டை வந்து நம்ம இதுல வந்து உடைச்சு இதுல சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த நூடுல்ஸையும் நம்ம வந்து இதுல உடைச்சு சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து உடைச்சு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் நல்லா படுற மாதிரி மசாலாலாம் வந்து படுற மாதிரி நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாங்க. இப்போ இதோ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. இப்போ மூடி ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி இருக்குங்க. இப்போ சின்ன சின்னதா கட் பண்ண கொத்தமல்லி இலையை இதுல சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்க குழந்தைங்களுக்கு மேகில இந்த மாதிரி முட்டை போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க எக் நூடுல்ஸ். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.